ஒயிட் ரைஸ் அப்புறம் வந்து லெமன் சாதம், புளி சாதம் இதுக்கெல்லாம் கொண்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 கப் அளவுக்கு கட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் வந்து குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது இல்லாதவங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சாலும் வைக்கலாம், இல்லை உடனே நம்ம பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 5-6 விசில் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இந்த கிரேவியை மட்டும் தனியாக வந்து நம்ம குக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தனியாக கறியை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். இப்போது கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த நம்ம சிக்கன் அந்த கிரேவியை மட்டும் தனியாக நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் பொங்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து இந்த அளவுக்கு அந்த கிரேவி நல்லா வந்து வற்றி வரணும். வற்றி வந்ததுக்கப்புறமா இந்த நம்ம சிக்கனையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சிக்கன் அந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் நம்ம கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து அப்படியே மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே விட்டிங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு சூப்பரான சிக்கன் பொரிச்ச கறி ரெடி. இது நம்ம ட்ராவல் கூட நம்ம கொண்டு போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.